வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு வீடியோல நான் பார்க்க போறேன் அப்படினா இந்த ஒன் பீஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெவில் ஃப்ரூட் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஃப்ரூட்ன்ட்டு. இந்த டெவில் ஃப்ரூட்டுக்குமே ஒரு கிங் ஃப்ரூட் இருக்கு, அதான் இந்த ஜோனல் மித்திகல் ஃப்ரூட்ஸ். அப்படிப்பட்ட ஜோனல் மித்திகல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்றவங்களோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எபிலிட்டி இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்திடுங்க. வீடியோக்கு புதுசா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஜெனரல் லிஸ்டிங் மட்டுமே உங்க லிஸ்டிங் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க நிறைய வீடியோக்குள்ள போலாம். 10th பிளேஸ்ல பார்க்க போறது கேட்டரினா டெவான். ஃப்ரூட்டோட நேம் என்ன அப்படின்னா இனுனோமி. இந்த ஃப்ரூட்டோட எபிலிட்டி பார்த்தோம்னா யாரா வேணாலும் சேஃப் ஷீட் பண்ண முடியும் இந்த டெவில் ஃப்ரூட்டால. ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ஸ்பை பிளஸ் டிஸ்ரப்ஷன் குயின், எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். வீக்னஸ்னு பார்த்தோம்னா டைரக்ட் காம்பேக்ட் பவர்ன்றது ரொம்பவே கம்மி தான். 9th பிளேஸ்ல பார்க்க போறது ஒரோச்சி. ஃப்ரூட் நேம் எபினோமி. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா 8 தலை ஸ்னேக் உள்ள ஒரு மல்டிபிள் லீவ்ஸ் போல இருப்பான். இந்த எபிலிட்டி அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா பல தடவை சர்வை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நருட்டோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டான்ஸோ கையில ஒரு ஷரிங்கன் இருக்கும், ஒரு பவர் யூஸ் பண்ணும்போது போற மாதிரி. இதுக்கும் அப்படிதான் பல தடவை சர்வே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரூட்டோட எபிலிட்டி. வீக்னஸ்னு பார்த்தோம்னா அகைன் காம்பேக்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். ஒரு ஃபைட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வானோ ஆர்க்ல அது முறை செத்தாலுமே அவன் சர்வைவ் ஆயிருப்பான். 8th பிளேஸ்ல பார்க்க போறது ஒனிமாரு. ஃப்ரூட்டோட நேம் இட்டோனோமி. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஃபாக்ஸ்ல இருந்து மாங்கா டிரான்ஸ்ஃபார்மேஷனா மாற முடியும். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா வெப்பன் ஸ்கில்ஸ் பிளஸ் டீசென்ட்டான காம்பேக்ட் இருக்கும். வீக்னஸ்னு பார்த்தோம்னா டாப் டயர் பவர் இல்ல. ஒரு ஃபைட்டை உதாரணத்துக்கு சொன்னா ஜோரோவை எதிர்த்து ஃபைட் போட்டிருப்பான். பேலன்ஸ்டா இருந்தாலுமே பட் இது ஓபியான ஃப்ரூட்லாம் சொல்ல முடியாது. 7th பிளேஸ்ல பார்க்க போறது மார்க்கோ. ஃப்ரூட்டோட நேம் டோரிட்டோரினோமி. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஹீலிங் பிளஸ் ப்ளூ ஃப்ளேம் உள்ள ஜெனரேஷன். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இமார்டல் ஹீலிங் உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் தான். ட்ரை பண்ண முடியும், ஃபாஸ்டான காம்பேக்டா இருக்கும். வீக்னஸ்னு பார்த்தோம்னா அட்டாக் பவர் லிமிட்டடா இருக்கும் கம்பேர்ட் டு ஆங்கோ லெவல். 6th பிளேஸ்ல பார்க்க போறது சன்கோகு. ஃப்ரூட்டோட நேம் இட்டோனோமி. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஜெயின் கோல்டன் புத்தாவா மாற முடியும். பிளஸ் ஷாக் வேவா அட்டாக் பண்ணுவான். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா மேசிவான ஏஓஇ டேமேஜ் தர முடியும். ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸும் இருக்கு. வீக்னஸ்னு பார்த்தோம்னா ஸ்பீடு குறைவா இருக்கும், ஏன்னா புத்தான்றது ஜெயண்டா இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதை வச்சுக்கிட்டு ஸ்பீடா ஓட முடியாது. இதுக்கு எந்த ஃபைட்டை உதாரணத்துக்கு சொல்லலாம்னா மெரின் ஃபோர்ட் வார் தான். பிளாக் பியர்ட் விசஸ் சென்கோகு ஃபைட்ல இதெல்லாமே பார்த்துருக்கலாம். சன்கோகு. 5th பிளேஸ்ல பார்க்க போறது யாமாட்டோ. ஃப்ரூட்டோட நேம் இனுனோமி. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஐஸ் ஃபாக்ஸ் கோல்டு. ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ஐஸ் அட்டாக்ஸ் பண்ணுவான். அதே மாதிரி ஐ டியூரபிலிட்டில ஐடோ லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். வீக்னஸ்னு பார்த்தோம்னா இதுக்கு எந்த ஃபைட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா கைடோ விசஸ் யாமோட்டோ ஃபைட் எல்லாருமே பார்த்துருக்கலாம். 4th பிளேஸ்ல பார்க்க போறது கைடோ. ஃப்ரூட்டோட நேம் உனோனோமி. எபிலிட்டின்னு பார்த்தோம்னா டிராகன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி எலமெண்டல் அட்டாக்ஸும் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா இன்சைன் டியூரபிலிட்டியில இருக்கும். ஃபயர், விண்ட், லைட்னிங்லாம் இதை வச்சுலாம் அட்டாக் பண்ண முடியும் நம்ம கைடோவால. வீக்னஸ்னு பார்த்தோம்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். நான் தான்ன்ற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இதுக்கு முக்கியமான வீக்னஸா இருக்கும். இதுக்கு எந்த ஃபைட்டை உதாரணத்துக்கு சொல்லலாம்னா லூஃபி விசஸ் கைடோ, அதாவது வானோ ஆர்க்க பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் என்னதான் வீக்னஸ் ஓவர் கான்ஃபிடன்ட் இருந்தாலுமே இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் தான் சொல்லி ஆகணும். 3rd பிளேஸ்ல பார்க்க போறது லூஃபி. ஏன் ப்ரோ லூஃபி 3rd பிளேஸ்ல போட்டிங்கன்னு கேட்டீங்கன்னா அது காரணம் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கிறவங்க தான். லூஃபியோட ஃப்ரூட் நேம் இட்டோனோமி. எப்படின்னு பார்த்தோம்னா கார்ட்டூன் பிசிக்ஸ் பிளஸ் ஃப்ரீடம் பவர் இருக்கும். கார்ட்டூன் பிசிக்ஸ்னா வேணும் ஒன்றும் இல்லை. டாம் அண்ட் ஜெர்ரி இதெல்லாம் கார்ட்டூன் பட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி எத்தனை வாட்டி தான் அடிச்சு அது இதுன்னு பண்ணமே ஒரு மாதிரி செத்து இருக்காது, லாரியே ஏறி போனாலுமே அதான் வந்து கார்ட்டூன் பிசிக்ஸ்னுவாங்க. ஸோ இதுக்கு எபிலிட்டியா கார்ட்டூன் பிசிக்ஸா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ரியாலிட்டி பிளெண்டிங், அன்லிமிட்டடான கிரியேட்டிவிட்டி, ஒரு மாதிரி காட் லைக் பவர்ல இருக்கும். அதை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் அந்த கைடோ விசஸ் லூஃபிலாம் சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் ஒரு மஜாவான ஃபைட்னே சொல்லி ஆகலாம். வீக்னஸ்னு பார்த்தோம்னா கியர் 5 ஸ்டாமினா ட்ரைன் ஆகும். எந்த ஃபைட்டை இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா அகைன் லூஃபி விசஸ் கைடோ ஃபைனல்ல தான் மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் பவரா தான் இதோட பவர் இருக்கும். அதனாலவே லூஃபி வந்து 3rd பிளேஸ்ல போட்டு 2nd பிளேஸ்ல பார்க்க போறது பிளாக் பிளேட். என்ன பிளாக் பிளேட் எங்க போட்டிருக்கீங்க, ஏன்னா இன்னும் ஃப்ரூட்டை கூட ரிவீல் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா 2nd பிளேஸ் அண்ட் 1st பிளேஸ்ல இருக்கிற 2 கேரக்டருமே ஃப்ரூட்டை ரிவீல் பண்ணல. பட் இது ஒரு தியரியா தான் நான் எடுத்து வச்சேன். இந்த தியரி படி ஃப்ரூட் வந்து இன்னும் சொல்லப்படல. ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா மல்டிபிள் டெவில் ஃப்ரூட்ஸா யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒன் பீஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்போ இவனால இந்த பவரை யூஸ் பண்ண முடியுது. இன்னும் வரைக்குமே நம்ம ஓடா சென்சே இந்த டெவில் ஃப்ரூட்டை பத்தி ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணல. டெவில் ஃப்ரூட்டுக்கு பேர் இருக்கானே இன்னும் தெரியல. பட் நான் கண்டுபிடிச்ச தெரியல, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வீக்னஸ்னு பார்த்தோம்னா இன்னும் சில மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது ஆல்வேஸா ஈமோ தான். ஏன்னா இப்பதான் ஈமோட ஃபேஸை ரிவீல் பண்ணியிருந்தாலுமே இன்னுமே ஃப்ரூட் நேமா சொல்லல. ஸோ என்னோட தேரி படி என்னன்னா இந்த ஃப்ரூட் நேம் இன்னும் வைக்கல. எபிலிட்டி கன்ஃபார்ம் வந்து அதான் நான் சொன்னல பாசிபிள் காட் லெவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அந்த எபிலிட்டி சேரலாம். ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல்ஸ் என்டையர் வேர்ல்டு. வீக்னஸ் இன்னும் சொல்லப்படல. ஃபைட் எந்த எக்ஸாம்பிளுக்கும் சொல்ல முடியல. பட் ஹையஸ்ட் மிஸ்ட்ரி இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஹையஸ்ட் டேஞ்சராகவும் இருக்கலாம்.
ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் 2 தூக்கிட்டோம் அப்படின்னா லூஃபி தான் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது. பட் நான் ஏன் இந்த 2 கேரக்டர் சேர்த்துனா எனக்கு இந்த தேரி பற்றி ரொம்ப நாளாக ஒரு ஷார்ட்ஸை சொல்லணும்னு ஆசை, பட் சொல்ல முடியல. எனக்கு இந்த மித்திக்கல் ஜோன் அண்ட் ஃப்ரூட்னு எடுக்கும் போதே இந்த தேரி எனக்கு கண்ணில் பட்டு, அதனால தான் இவங்க 2 பேரையும் டாப் ரேங்கிங்ல வச்சேன். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லிஸ்டிங் இருக்கு, அதே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அது நெக்ஸ்ட் வாட்டி வீடியோ போடும்போது திருத்திக்கிறேன். அதே மாதிரி சில பேர் வளரி வச்சிருப்பேன், அதை நான் சொல்லும் போதே ஏன் தெரியல அந்த சில பேர்லாம் வாயிலே வர மாட்டேங்குது. தப்புன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வாட்டி சொல்லும் போது ஒழுங்கா சொல்ல கத்துக்கிறேன். ஸோ பை கைஸ், டேக் கேர்.